தாகப்பட்ட நெஞ்சுக்குள்ள ஏகப்பட்ட சந்தோஷம். உண்மை சொல்லு பெண்ணே என்ன செய்ய உத்தேசம். வார்த்தை ஒண்ணு வாய் வரைக்கும் வந்து வந்து போவதென்ன. உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே. உண்மையிலே ஆசைப்பட்டு ஏங்கி ஏங்கி நின்னேனே. நான் கொடுக்க அவன் குடிக்க முடக்கு முடக்குன்னு அந்த நேரம் தேகம் சூடு ஏற விளக்கு விளக்கு சரி உள்ளபடி உங்க கதையை கேட்டா மனசு கஷ்டமா இருக்கு. நீ யாது கஷ்டப்படுறீங்க. எனக்கு ஒரு சந்தேகம். அடிக்கடி விலைக்கு கோவில்ல உள்ள சிலை மாதிரியே இருக்கிய அம்மன் சிலை மாதிரியே இருக்கிய அந்த தெய்வமே இறங்கி வந்த மாதிரி இருக்கு. இவ்வளவு அழகா இருக்க உங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டா நம்மளால தண்ணியை போட்டு படுத்திருக்காங்க. நான் சில மாதிரி இருந்து என்ன பண்ண மணியாட்டுற பூசாரி ஒழுங்கு ஆட்டணும்ல. அவன் மணியை கையில் ஒடிச்சிட்டு மணின்னு படுத்துக்கிட்டானா மஜரா விளங்க. மணியில் நாக்கு வேற இல்லை தெரியுமா. அப்புறம் அதில் சத்தம் எப்படி வரும். நானும் நாக்கு போடுறாங்கிறேன் மாட்டேங்கிறேன். முதல்ல மாட்டேன்னு சொல்லுவாங்க. நாக்கு போட்ட சத்தம் வந்துருமா கிணிங்கின்னு. நாக்கே போடாம வெறும் மணியை பிடிச்சிக்கிட்டு ஆட்டுறான். பழக்கமாயிடுச்சுன்னா அப்புறம் பிள்ளைங்க பொங்கச்சோறு அங்கே வந்துடுவாங்களா சத்தம் கேட்டா. உள்ளபடி உங்க கதையை கேட்டா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நானும் அக்கா தங்கச்சியோட பிறந்த வந்தேன். அதனாலதான் உனக்கு அந்த கஷ்டம் தெரியுது. உங்க வேதனை என்னன்னு எனக்கு இப்ப தெரியுதுங்க. நீ அதை தெரிஞ்சுக்கிட்டே உண்மையிலே சொல்றாங்க. இப்போ ஒரு காதரிச்சா கோழி இறக வச்சு சொரியலாம். வாஸ்தவம் தானே. ஒரு மூக்கரிச்சா விரல வச்சு சொரியலாம். உண்மைதானே. உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க. நானும் அக்கா தங்கச்சியோட பிறந்த வந்தேன். ஒரு காதரிச்சா கோழி இறக வச்சு சொரியலாம். ஒரு மூக்கரிச்சா விரல வச்சு சொரியலாம். உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க. நானும் அக்கா தங்கச்சியோட. நீ மூடுப்பா. நீ அக்கா தங்கச்சியோட உழந்த உழப்பு போதும். பேச்சை பாரு பழக்கத்தை பாரு. நான் கூட ஏதோ இறக்கப்பட்டு சொல்லலான்னு பார்க்குறேன். நக்கல் மீரை பற்றியெல்லாம் காதை அரைச்சா கோழி இறக்க விட்டு குறையவான். மூக்கு அரைச்சா விரலை விட்டு சொரியவான். அப்போ இது பழைய கட்ட விளக்கமாற எடுத்துகிட்டு வந்து ஒற்றை அடிச்சு விடு. இங்கே வாங்க கோவம் இருக்க இடத்துல குணம் இருக்கும்பாங்க. உள்ளபடி சொல்கிறேன். ஆமாம் இவ்வளோ அழகாக இருக்கு. நீங்கள் என்ன தைரியத்தில் தனியாக வந்திருக்கிய. ஏன் எதுக்கு பயப்படணும். என்கிட்ட வாரவன் தான் பயப்படணும். அதை வேணா சொல்லு. அவன் தான் புறங்கால் அடி விட்டு ஓடணும். என்ன இதுக்கு நான் பயப்படணும். ஆமாம் நீங்கள் மட்டும்தான் வந்திருக்கீங்களா. நான் ஒன்றும் தனியாக இல்லை. எங்கள் குரூப்போட தான் வந்தேன். கூப்பிட அந்த நாடக கோஷ்டியை தண்ணியை போட்டு படுத்துட்டாங்களா. நம்ம குரூப்பில் அந்த பழக்கம் யாருக்குமே கிடையாது. அப்படியே போட்டாலும் ஒரே அளப்புறையாத்தான் இருப்பாங்க. படுக்க மாட்டாங்க. சில்லு என்னடி எப்படி இருக்கா. நல்லா இருக்கியா. நீ மனசு வச்சா நான் நல்லா இருப்பேன். ஏன் எதனால சொல்லிக்கிட்டு தான் இருக்க. மேடைக்கு ஒரு பொண்ணுக்கு பொண்ணே உதவி பண்ணலைன்னா அப்புறம் நான் எப்படி. நான் என்ன உனக்கு உதவி பண்ணணும். நீ ஒன்றும் பண்ண வேணாம். சும்மா இருந்தீங்கன்னா போதும். நான் சும்மா தானே இருக்கிறேன். சும்மா தானடி இருக்கு. அப்புறம் என்னடி உதவி பண்ணணும். நீ இந்த விஷயம் சொன்னா சொல்றது உனக்கு புரியுதாலமா. சொல்றத கேட்டுக்கிட்டு செவனேன்னு எப்படி. நான் சொல்றத கேட்டுக்கிட்டு தானே செவனேன்னு இருக்கேன். அது உங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது. புரியாத மாதிரியே உலகம் போகுது. உனக்கு தான் புரியல. நீ என்னமோ சொல்லிக்கிட்டே இருக்க. தனியா புலம்பிக்கிட்டே திரியிற. தனியா பேசிக்கிட்டே இருக்க. தனியா தான் இப்ப எல்லாமே. அதனால தான் கேட்குறேன். ஏன் இப்படி தனியாவே வெறுத்து போய் திரியிற. வாஷிங் மிஷின்ல போட்டு துவைக்கிறதுல கையிலேயே தான் துவைக்கிற மாதிரி. அப்புறம் நீ தனியா இருந்தேன்னா அப்புறம் கையில தான் துவைக்கணும். அப்படித்தான் ஆயிப்போச்சு. ஏன் கரண்ட் பில்லை மிச்சம் பண்றியா. உனக்கு நல்லதில்ல. அம்மா வர்றாங்க. அம்மா கூட உங்களை விசாரிச்சிருவோம். அறிமுகப்படுத்தி வைக்கிறியா. நீ சொல்லலாமா. உனக்கு இவதான் தனியா உட்காந்து துணி துவைக்கிறாங்க. பாடி வரும் பொங்க வச்சு ஆடி வரும். தால கட்டி பாடி வரும். பஞ்ச ஒயிலாட்டம்
அறுவடைக்கும் சிறுநடைக்கும் ஆடு மேய்க்கும் இளைஞருக்கும் ஆடி போடும் சிறுவனுக்கும் அற்புதமாய் பாட்டு வரும் அழகு பாடும் சோழத்திலே ஆழமான பொருள் இருக்கும் அழகான உள்ளத்திலே ஆழமான அன்பிருக்கும் அதுக்கெல்லாம் சோறு போடும் பாமரன் பாடும் எப்பனே இருப்பீங்க போலயே நலமோடு புகழோடு வாழ்க வளர்க. நல்லா இருக்கியாடி? இல்லையா? நல்லா இல்லையா? இல்ல நல்லா இருக்குன்னு சொல்ல அப்பா சொன்னா கண்ணுக்கிறதுமா காட்டு போய் காவலெல்லாம் பார்க்கணும்னு வந்தமா காவலை பார்த்தமா போனமான்னு இருக்கணும். 1000 தாமரை முத்துக்களை என்னதுரி இருந்த என்ன ஒண்ணு மீச வச்ச அதுவும் தனியா தானே கிடக்கு என்ன மாறிட்டேன். சரி 1 2 3 9 என்னடா கணக்கு வந்தா கேட்டானே. முட்டுக்களே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே ஆயிரம் தாமரை முட்டுக்களே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே இந்திரன் ஜாதி மல்லிகை கொள்ளும் காமன் பள்ளிகை கோயில் காதல் கொள்ளுதே 1000 தாமரை முட்டுக்களே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே. வாங்க கும்மி அடிப்போம். அடிக்கடி தாகம் வந்து ஆளை எசக்கும் 1000 தாமரை 1000 தாமரை 1000 தாமரை முத்துக்களே வந்து கல்வடிய பூக்கள் தந்த காமை மறை
போட்டோ எடுத்துட்டியாப்பா? ராணி என்னடி போட்டோ எடுக்கிறாங்களா? போட்டோ எடுக்கறாங்களா? இடி தள்ளிங்க, நான் போய் ஒரு போட்டோ எடுத்துட்டு வரேன். எரும மாடு நான் போவேன். ஏய் அவன் வேற போட்டோ எடுக்க கூப்பிடுறான். ஏய் என்னைய போட்டோ எடுப்பாரா இல்லையா? ஆம்பரங்களா அடி ஆதார் அட்டையில ஒட்ட முடியாது அந்த போட்டோவை. ஏன்டி? யார் முகம்? ஆலோலம் 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 சோ ஆலோலமே. அவதான் அறிவில்லாம பண்றா, நீ அவளுக்கு கம்பெனி குடுக்குற. ஐயோ ஆட்டம்லமா. எரும மாடு எரும மாடு. ஏய் எரும மாடு என்னடி இது? கீழே பாருடி. கீழ பாரு எரும மாடு. இந்தா எனக்கு எங்க பாத்துக்கிற? ஏய் அது எருமை மாடல, சூப்பரா பசு மாடா. ஏய் போடி. கீழே பாருடி. எங்க? டேய் உனக்கு கீழே பாரு. ஏய் மங்க மண்ட கீழ பாரு. எனக்கு நானேவா பாக்குறது? அடி போறி. என்னமோ புதுசா பாக்குற மாதிரி. ஐயோ ஏய் வெக்கப்பட்டுக்கிட்டு அதனடி சிரிக்கிற. இந்தாடி ஏன்டி சிரிக்கிற? எதை மூடணுமோ அதை இப்படி இருக்குதா இல்ல? மூஞ்சிய மூடி வெக்கமால உனக்கு. முகத்தை தான் மூடும். ஏன் ஏன் நாளைக்கு பாக்குறவன் என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? சீ என் மூஞ்சில முழிக்காத. முழிக்காது. ஆமா மூஞ்சிய மூடிட்டோம்னா தெரிஞ்சாலும் யாருக்கும் அடையாளம். மரியாதையா ஓடி வந்து. போயிரு. கொளுத்தி புடிய கொளுத்தி போடி முதல்ல. பெட்ரோலை வாங்கி வச்சு கொளுத்திப்பேன். போடி. ஏற்கனவே கொளுத்துன மாதிரி தான் பாம்பு மாத்திரையோட இருக்கு. கொண்டு வாங்க, நல்ல விலைக்கு எடுத்துக்கிறோம். வாங்க அக்கா வாங்க. அத நல்ல ஓடாத விலைக்கு மிக்ஸி, எடுத்துக்கறா. ஓடாத கிரைண்டர், பழைய கட்டில், பழைய பீரோ, யாரா அவன் வண்டி பழைய இரும்பு பொருட்கள், பழைய காட்டன் துணிமணிகள், இது மாதிரி ஒண்ணுக்கு உதவாம உங்க வீட்டுல இருக்கக்கூடிய யாரா உதவாத பழைய பொருட்களை கொண்டு வாங்க, நல்ல விலைக்கு மக்கள் எடுத்துக்கிறோம். வண்டியை தீய வச்சு கொளுத்து வாங்க போய். அக்கா, வாங்க. பழைய பேப்பர், அட பழைய 500 ரூபாய் நோட்டுகள், தர வண்டி எடுத்து பழைய போங்கடா. இருக்காங்களா? இந்த வண்டி நம்ம வீட்டை சுத்தி அலையறாங்க. போடி உன் வீட்டை சுத்தி. உன்னை தூக்கிட்டு போகாம போக மாட்டாங்க. போயிரு. ஏய் இந்த வண்டி எப்ப வந்தாலும் உன் நினைப்பு தாண்டி வருதானா? கொசு எங்கிட்டு வந்து இந்தாடி உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு தாண்டி தெரியும். எங்க அப்பா எது சொன்னா நல்லதா தாண்டி இருக்கும். நல்லா கிழிச்சாங்க வைப்பேன். ஆலோலம் சோ ஆலோலமே.